அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன் வித் சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டான டைம். அசிங்க்ரனஸ் சிங்க்ரனஸ் ஒரே இடத்துல எப்படி. ஸோ ஃபஸ்ட்டு அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன் என்னன்னு சொல்கிறேன். ஒரு ப்ராசஸ் வந்து அதோடைய டாஸ்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரிசீவர்கிட்டருந்து ரெஸ்பான்ஸ் வர்ற வரைக்கும் அடுத்த டாஸ்க்கை ப்ராசஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணாது. இது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆன் தி அதர் சைடு சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷனாக என்னன்னா, இந்த சென்டர் வந்து ரிசீவர்கிட்ட இருந்து அக்னாலஜ்மெண்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். அந்த மெசேஜ் டெலிவர் ஆகிற வரைக்கும் சென்டர் வந்து பிளாக் பண்ணியிருக்கும். ஸோ இது வந்து நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த டாப்பிக்கில் அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன் வித் சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் என்னன்னா, ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து அசிங்க்ரனஸாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு சினாரியோவில் இந்த அசிங்க்ரனஸ் ப்ராசஸ் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு முக்கியமான பார்ட் வந்து சிங்க்ரனைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரண்ட் சைடு இருக்கிற அசிங்க்ரனஸ் பார்ட் மறுபடியும் இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இது ரெண்டோட காம்பினேஷன் தான் அது. இது ரியல் டைமாக எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்லைன் டிக்கெட் புக்கிங் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து மல்டிபிள் சர்வர் இருக்கும், மல்டிபிள் தேர்ட் பார்ட்டி சர்வர் இருக்கும். ஒவ்வொரு சர்வரும் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ளைட்டு அதோடைய சீட் நம்பர் எத்தனை சீட்ஸ் அவைலபிள் இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம 10 யூசர் இருக்கோம், 10 டிஃப்ரெண்ட் இடத்துல இருந்து பேலன்ஸ் சீட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் செக் பண்ணுறதுனால இன்னொரு யூசர் செக் பண்ண முடியாமல் இல்லை. நான் செக் பண்ணுற வரைக்கும் இன்னொரு யூசருக்கு வந்து செக் பண்ண முடியாமல் பிளாக் பண்ணியிருக்காது. எத்தனை யூசர் வேணால் ஒரே நேரத்தில் செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது அசிங்க்ரனஸாக செக் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு சீட்டை கிளிக் பண்ணி புக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த ஸ்பெசிஃபிக் சீட்டுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிடும். வேறு எந்த யூஸரும் அந்த ஸ்பெசிஃபிக் சீட்டை ட்ரை பண்ண முடியாது, புக் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது, பாஸ் பண்ணி வச்சுருக்கும். நான் பேமெண்ட்லாம் முடித்து டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணி எனக்கு கன்ஃபர்மேஷன் வர்ற வரைக்கும் அது பாஸில் இருக்கும். எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து அந்த சீட் இருக்கா இல்லையா அதெல்லாம் வந்து மற்ற யூசர் எல்லாருமே செக் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு பகுதி வரைக்கும் அசிங்க்ரனஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த முக்கியமான டிரான்சாக்ஷன் டைமில் அந்த எந்த ஸ்பெசிஃபிக் பார்ட்டோ அந்த ஸ்பெசிஃபிக் பார்ட்டை பாஸ் பண்ணி சிங்க்ரனஸாக அந்த ப்ராசஸை முடித்து அதுக்கப்புறம் மறுபடியும் அசிங்க்ரனஸ் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் அசிங்க்ரனஸ் எக்ஸிக்யூஷன் வித் சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன். இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூராக அசிங்க்ரனஸாக மட்டும் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாலும் நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ், சிங்க்ரனஸாக மட்டும் வச்சுருந்தாலும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ். இந்த அசிங்க்ரனஸ் நேச்சரோடைய அட்வான்டேஜை எடுத்துக்கிறோம், பட் சிங்க்ரனஸாக டேட்டாவை எங்கேயும் மிஸ் ஆகாமையும் பாஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அது ரெண்டு காம்பினேஷனாக ஒரு ஹைப்ரிடான ஒரு எஃபிஷியண்டான ஒரு அவுட்புட் நமக்கு இதில் கிடைக்கும்.